வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குது, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது வரும்? அனைத்து விவசாயிகளும் காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சில முக்கியமான அப்டேட்டுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குது, இவற்றை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் பார்க்குறோம். 23வது தவணை எப்பொழுது கிடைக்கும் என்ற தகவல்கள் கிடைக்கிறது. முழு பட்டியலை தான் நம்ம பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவருடைய பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வராருங்க. அந்த திட்டத்தின் கீழே சில முக்கியமானது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 22 தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டிருக்கிறது. 22வது தவணை மார்ச் 13ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் மார்ச் 13ஆம் தேதி அவங்க அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. 22வது தவணை தொகையை நீங்கள் பெறலை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22வது தவணை தொகையும் 23வது தவணை தொகையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் சில விதிமுறைகள் அனைத்துமே பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அது என்னன்றது எல்லாமே இப்பொழுது நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ இந்த 23வது தவணை தொகையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா விவசாயிகள் சொல்கிற ஒரு சில முக்கியமான தகவல்களை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவியை 3 சம தவணைகளில் வழங்குகிறது. கடைசி தவணை மார்ச் 13 அன்று வெளியிடப்பட்டது. 4 மாத சுழற்சியின் அடிப்படையில் 23வது தவணை தொகை, அதாவது வருகின்ற ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறதுங்க. ஸோ இருப்பினும் மத்திய அரசு இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டையும் வழங்கப்படவில்லை அப்படின்றது குறிப்பாக தெரியுது. ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா யாருக்கெல்லாம் இதை கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத பற்றி தான். ஸோ இவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விதிகளின் பொருளாதார ரீதியாக நலிந்த மற்றும் சிறு குறு விவசாயிகளில் இருப்பவர்களுக்கு பின்வரும் பிரிவுகளில் வருபவர்கள் திட்டத்தின் அந்த பலன்களிலிருந்து விலக்கப்படுகிறார்கள். அரசியல் அமைப்பு பதவி தற்பொழுது, அதாவது இதற்கு முன்பு அரசியல் அமைப்பு பதவிகளை வகித்தவர்களுக்கு கிடைக்காது. அரசு ஊழியர்கள் அல்லது மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள், அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் கிடைக்காது. ஓய்வூதியர்கள் மாதம் 10,000 ரூபாய்க்கு மேல் பெறும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்காது. வருமான வரி செலுத்துவர்கள், முந்தைய ஆண்டு மதிப்பீட்டில் வருமான வரி செலுத்திய நபர்களுக்கும் இது கிடைக்காது. தொழில் வல்லுநர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், பட்டய கணக்காளர்கள் போன்ற விவசாயம் செய்யும் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை கிடைப்பதில் சிறிது காலதாமதம் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய தவணை தொகையை பெறணும் அப்படின்னா ஃபார்மர்ஸ் இந்த pmkisan.gov.in இணையதளத்தில் போயிட்டு ஃபார்மர்ஸ் ஐடியில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய போர்ட்டலில் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, பெண்டிங் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னா அது உடனடியாக மொபைல் நம்பர் ஆதாருடன் இணைத்து அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு இணைத்துமே ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது சரியாக இருந்தால் தான் டிபிடி முறையில் பண டிரான்சாக்ஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.